வணக்கம் உறவுகளே. உங்களுடன் முல்லையூர் முருகன். இன்று நீங்கள் அனைவரும் அறிந்தது, இலங்கையில் 10வது பாராளுமன்ற தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளது. வாக்கெண்ணும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தபால் மூல வாக்கெடுப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய இலங்கை பூராகவும் ஏறத்தாழ 65% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை கூறக்கூடிய அளவுக்கு எதுவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் ஒரு அமைதியான தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு சுமூகமாக நடைபெற்றதோ அதேபோல் பாராளுமன்ற தேர்தலும் அமைதியாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் 13,314 வாக்களிப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அதில் 8,888 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இவற்றில் 196 வேட்பாளர்கள் எம்பிக்கள் மட்டும் போட்டி மூலமாக தெரிவு செய்யப்பட்டு 29 பேர் தேசிய பட்டியலிலும் மொத்தமாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதற்காக 8,888 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களும் மக்கள் சக்தி வாக்களித்திருந்தார். அமைதியான முறையில் ஆடம்பரம் இல்லாமல் சென்று வாக்களித்து தனக்கு மக்கள் நல்லொரு வாய்ப்பை தருவார்கள், நல்லொரு பாராளுமன்றம் உருவாகும், 3/2 பெரும்பான்மை வாக்குகள் தனக்கு கிடைப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு வடபகுதியை நாங்கள் எடுத்து நோக்கும் இடத்தில் வடபகுதியில் இப்பொழுது பேசப்படும் ஒரு வேட்பாளராக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இருக்கின்றார். எங்கு பார்த்தாலும் அவரை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது, அவருடைய பேட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பேட்டிகளும் அவர் கௌசல்யாவுடன் சேர்ந்தமான பேட்டிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவர் மக்கள் தனக்கு பெரும்பான்மை தெரிவை தருவார்கள் என்றும் 4 ஆசனங்களாவது கிடைக்கும் என்றும் ஆக குறைந்தது 2 ஆசனங்களை தாங்கள் கைப்பற்றுவோம் என்ற ஒரு முழு நம்பிக்கையிலும் அவர் இருக்கின்றார். தன்னுடைய வெற்றி கொண்டாட்டத்துக்கு தனக்கு வாக்களித்தவர்களை யாழ் மத்திய கல்லூரிக்கு வரும்படி அழைத்திருக்கிறார். மிகவும் பேசப்படும் ஒரு வேட்பாளராக டாக்டர் அர்ச்சனா இங்கே காணப்படுகின்றார். மற்றும்படியான வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துவிட்டு தங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருவரும் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இன்று 10 மணிக்கு பிற்பாடாக எங்களுடைய வாக்கெண்ணல்கள் நடைபெற்று உங்களுக்கான முடிவுகள் வெளியிடப்படும் என தேர்தல் திணைக்களம் அறிவித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வாக்குகள் மிக விரைவில் வர தொடங்கும். நாளை வெற்றி வாகை சூடுபவர்கள் யார் உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகிறார்கள், எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எத்தனை ஆசனங்களை பெற போகிறது, 3/2 பெரும்பான்மை வாக்குகளை பெறுமா, அல்லது தேசிய அரசாங்கத்திற்கான முன்மொழிவு ஏற்கனவே மொழியப்பட்டுள்ளது, அவ்வாறான ஒரு நிலை உருவாகுமா என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் தேர்தல் முடிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.